ஒருவருக்கு வேலையாட்கள் அமைவது அதே போல தான். வேலையாட்கள் அமைவது சனிங்கிற கிரகம் அவங்களுடைய ஜாதகத்தில கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கணும் சனி பகவான். எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு போனாலும் சரி, உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. வேலைக்காரர்களுடைய சப்போர்ட்டு எப்பவுமே ஒரு ஆதரவு நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு இருக்குது. சனி நீச்சமாகாமல் இருக்கணும். அதே போல் 8ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இல்லாமல் இருக்கணும். 6ஆம் இடத்துல கூட இருக்கலாம், தப்பு இல்லை. 6ஆம் இடத்துல இருந்தால் கூட வேலையாட்கள் சேருவாங்க. ஆனால் 12ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருந்ததுன்னா, அதுவும் நீச்சமாகாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலையாட்கள் நிச்சயமாக உண்டு. சர்ப்பகிரகங்களால் சூழப்படாமல் இருக்கணும். செவ்வாய் சனியை பார்க்காமல் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு வேலையாட்கள் சிறப்பாக அமையும். சின்ன ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேடி வருவாங்க. இந்த சனி பகவான் கெட்டு போயிருந்தார்னு வச்சுக்கிங்களேன், என்னதான் முதலீடு போட்டோம்னாலும் சரி, அவங்களுக்கு வேலையாட்கள் மட்டுமே அமைவது ரொம்ப சிரமம். இன்றைக்கி முதலீடு போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பேங்கில் கடன் வாங்கி போட்டுக்கலாம். மிஷனரிஸு மற்றபடி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான புத்தி யுத்திகள் எல்லாம் அதை ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் வேலையாட்கள் அமையலை அப்படின்னா அந்த தொழிலை நிரந்தரமாக நடத்த முடியாது. இவர்களுக்கு கீழே வேலையாட்கள் சிறப்பாக இருக்கணும். ஒரு சமயம் சனி பகவான் கெட்டு போயிருந்து அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க அதாவது ஜாதகர் தன்னிச்சையாக என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு வேலையாட்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தொழிலை எடுத்து செய்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் தோல்வி தான் வரும். முடிந்தவரை தன்னிச்சையாக, ஏன்னா சனி பகவான் கெட்டு போயிருந்தார்னா கண்டிப்பாக தன்னிச்சையாக செய்கின்ற தொழில் சிறப்பாக அமையும்.